கடவுளே, இந்த பொண்ணு கையால விளக்கேத்துனா நிச்சயம் நல்லது நடக்கும்ன்றதுனாலதான் எனக்காக இவளை விளக்கு போட சொன்னேன். ஒருவேளை என் மருமகன்னு ஒருத்தி இருந்தா அவளை என் கண்ணுல காட்டிருமா? சாமி, அம்பிகா அம்மா என்ன வேண்டியிருந்தாலும் அது கண்டிப்பா நடக்கணும். அத நல்லபடியா நடத்தி கொடு நல்லூரம்மா. அம்பிகா அம்மா சொன்னபடி விளக்கேத்தியாச்சு. இப்ப நான் செய்ய வேண்டிய பரிகார பூஜைய செஞ்சாகணும். ஆனா அம்பிகா அம்மா கூடவே இருக்காங்களே, இப்ப எப்படி பூஜைய செய்யறதுன்னு தெரியல. ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சா போய் பண்ணிட்டு வந்துருவேன். ஏதாவது ஒரு வழி காட்ட மாட்டியா? குருக்கள் இந்நேரம் வந்திருக்கணுமே. மகா, நீ ஒரு நிமிஷம் இருமா, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. இவதான் குருக்கள் சொன்ன பொண்ணா? பரத்வாஜ் சாமிகள் கூப்பிடுறாரே. ஓ, கடைசி பூஜை வரும்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னாரு. அதுக்குதான் போன் பண்றாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சாமி. அம்மா, கடைசி நாள் பூஜையில ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குதாம்மா போன் பண்ணேன். சொல்லுங்க சாமி. இத்தனை நாள் நீ வீட்டுல வச்சு பூஜை பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆனா இனிமே நீ செய்ய போற கடைசி நாள் பூஜைய இப்ப 2 பூஜை நீ செஞ்சியே அதே வடிவுடைமன் கோயில்ல வச்சு நீ செய்யணும். அது மட்டும் இல்லாம நீ பூஜை செய்யும் போது உன் புருஷனும் கூட இருக்கணும். பூஜை முடிஞ்சதும் சாமி குங்குமத்தை உன் புருஷன் உன் தாலி சரடுல வச்சு விடணும். நீ அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இது ரொம்ப முக்கியம். என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, இத செஞ்சு முடிச்சாதான் பரிகார பூஜை முழுமையா முடிஞ்சதா அர்த்தம். என்ன நான் சொல்றது புரியுதாமா? புரியுது சாமி. நான் சொன்னது எல்லாமே சொன்ன மாதிரியே நடக்கணும். எதுவும் மாறக்கூடாது. சரிங்க சாமி. சரிம்மா, நான் வச்சிடுறேன். கடவுளே, இது எப்படி செய்யறது? வீட்டுக்குள்ள பரிகார பூஜைய பண்ணவே ஒத்துக்க மாட்டாரு. இதுல கோவில்ல வச்சு எல்லாரும் முன்னாடியும் இத செய்யணும்னா ஒத்துக்குவாரா? இதுக்கு அவரை எப்படி சம்மதிக்க வைக்கிறது?
கண்ணுல காட்டி கொடுத்துட்டு அந்த பொண்ணை பார்த்து பேச முடியாம பண்ணிட்டியே. திரும்பவும் மூச்சு திணறல் வந்துருச்சா அம்மா? இல்ல மகா, கோவில்ல புகை ஒத்துக்கல, அதோட நடந்து வந்தனா கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு. நீ பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. மகா, இங்க நடந்தத வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். திருவுக்கு தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவான். ம், சரிங்கம்மா. அம்மா, கோவில்ல தானே இருந்தீங்க? நான் உங்களை உள்ள தேடிட்டு இருந்தேன். நீங்க எதுக்குமா ரோட்டுக்கு போனீங்க?